6 இயர்ஸ் ஆச்சு கௌதம் என்னையோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி. நம்ப முடியுதா உன்னால? இல்லைங்க, சுத்தமாக என்னால் நம்பவே முடியல. ஒரு அவார்ட்லேருந்து வந்த ஒரு 20,000 ரூபாயை வச்சு ஆரம்பித்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு 4.5 லட்சம் உமன் நம்மளை நம்பி நம்ம பிராண்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது தெரியுமா? ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை நம்பி நம்ம காலேஜுக்குள்ளார ஒரு ஃபைபரை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கும்போது எல்லாரும் நம்மளை எவ்வளோ லூஸு மாதிரி பார்த்தாங்க. எக்ஸாக்ட்லி, அது மட்டும் கிடையாது. நம்ம காலேஜை முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இந்த பிஸ்னஸ் தான் ஃபுல் டைமாக பண்ண போகிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அப்போ தான் இன்னும் நம்மளை கோமாளிங்க மாதிரி பார்த்தாங்க. காலேஜ் டைமில் நான் வச்சுருந்த டியோ பைக் ஒன்று ஞாபகம் இருக்கா? ஐயோ, அதை ஞாபகம் இல்லாமல் இருக்குமா? காலையில் காலேஜ் போயிட்டு சாயங்காலம் வீடு வீடாக போய் டெலிவர் பண்ணுவோம் பாரு. ஆமாம், ஸ்விக்கி ஜொமேட்டோக்கே டஃப் கொடுத்துட்டு இருந்தோம் அந்த டைமில். இங்கே 3 வருஷமாக நான் வேலை பார்க்குறேன். நான் வேலை செய்யும்போது இங்கே 4 பேர் மட்டும் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ 3 வருஷத்தில் வேறு ஹவுஸ் எல்லாம் சேர்ந்து 60 பேருக்கு மேலே வேலை செய்கிறோம். பிஸ்பேட்ஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வந்து நானும் என்னோட எம்டிஸ் 3 பேருமே சேர்ந்து எல்லா ஒர்க்குமே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 2 பேரில் ஆரம்பிச்சிருந்தாலும் கௌதம், ஆனால் இன்னைக்கு வந்து